ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ காலையில் வந்து ஒரு 7 o'clock போல் தான் வந்து டீயை போட்டேன். டீ போட்டு குடிச்சிட்டு மற்ற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ பூவெல்லாம் நல்லா அழகாக வளர்ந்துருந்தது. இன்றைக்கி வந்து கலர் கோலம் போட்டிருக்கேன். ஸோ எங்களோட சப்போஸ் பொங்கல் வந்து டே வந்து இன்றைக்கி காலையிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி கலர் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் வாசலில். அப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலைக்கு வந்து தோசை தான் ஊற்றி சாப்பிட்டோம். ஸோ தோசைக்கு வந்து சட்னி வச்சுருந்தேன், தேங்காய் சட்னின்னு நினைக்கிறேன். ஸோ வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்போஸ் பொங்கலுக்காக வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ ரொம்பலாம் இது பண்ணல. ஸோ இப்போ தான் வந்து சாரீ கட்டியிருக்கேன். ஸோ இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இன்னும் வந்து மேக்கப் போட்டுட்டு கொஞ்சம் வெளியிலலாம் டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. ஸோ மீதி வந்து அப்பப்போ லைட்டாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டச்சப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பட் வந்து என்னால் கவர் பண்ண முடியுமான்னு தெரில, பார்ப்போம். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த சாரீ. ஸோ தீபாவளிக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. நல்லாயிருக்கும் சாரீ, எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தாச்சு. மொத்தம் ஒரு 8 ஃபேமிலிஸ் இருக்கும் ஒரு பிளாக்கில். அதில் வந்து ஒரு சிஸ்டர் மட்டும் இல்லை, மீதி 7 ஃபேமிலிஸும் எல்லாருமே சேர்ந்து பண்ணோம். இதில் வந்து எல்லாத்தோட ஹார்ட் ஒர்க்கும் இதில் இருக்குது. ஸோ யாரையும் பிரித்து சொல்ல முடியாது, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ரிசல்ட் தான் பார்க்குறீங்க நீங்கள். ஸோ இந்த மேலே டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து எல்லாம் சேர்ந்து போட்டு காசு போட்டு எல்லாருமே வாங்கி செஞ்சது. அப்புறம் வந்து கலர் கோலம், அப்புறம் பொங்கல், இந்த 2 பண்ண வேண்டியது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. மீதி வந்து கொஞ்சம் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு பொங்கல் டே வந்து எங்களுக்கு. ஆக்சுவலாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா பொங்கல் வந்து நிஜமாலுமே முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து பொங்கல் டே நிஜமாலுமே நடந்து முடிஞ்சிச்சு மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோ அந்தளவுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் என் சன் வந்து இதில் சின்ன காம்படிஷனில் வந்து கலந்துக்கிட்டார். பிஸ்கட்டை வந்து வாயில் சாப்பிட்ணும். ஸோ இது வந்து பிக் பாஸில் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே நெத்தியில் வச்சு அதை வந்து சாய்ச்சிக்கிட்டே வந்து பிஸ்கட்டை வந்து வாயில் சாப்பிட்ணும். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்தாரு, முடியல. ஸோ இருந்தாலும் ட்ரை பண்ணதுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சு. சின்ன காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப தான் நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து ஏதாவது சின்ன காம்படிஷன் தான் வச்சுருவோம். இந்த கயிறு போட்டியில் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட சவுண்டு தான் அவ்வளோ கேட்டுச்சு. அவ்வளோ தூரம் வந்து செஞ்சு எப்படியோ வின் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப கத்துறப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு. அந்த மாதிரி இல்லை, நான் ஹாப்பியாக தான் போச்சு. அப்புறம் வந்து இந்த பானை உடைக்கிறது. ஸோ இதில் வந்து நிறையா பேர் ட்ரை பண்ணாங்க, ரொம்ப முடியல. இதில் வந்து இப்போ ட்ரை பண்ணுறது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த சைட் போயிட்டாங்க, லெஃப்ட் சைட் கொஞ்சம் நவுந்துட்டாங்க. ஸோ இல்லைன்னா இப்போ ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஹைட்டாக இருக்கனால வந்து பானை உடைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் எங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபுல்லும் கவர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ். பை.